எடுத்துட்டியா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வண்டியில் வண்டி பாயிலிங் கம்ப்ளைண்ட்டு. இது எதனால்னா ஹெட்டு கேஸ்கட் போச்சு. இந்த வண்டிக்கு நைத்த ஹெட்டு கீழே இறக்கிருக்கும். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் தண்ணி கூலண்ட் இல்லாமல் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உள்ளே இன்ஜினுக்குள்ளே எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்டு வந்து அவ்வளோ பர்ன் ஆன மாதிரி தெரியாது. இது வந்து ஆக்சுவலி கெட்டு ஹேஸ்கட்டு. இந்த பீஸ் வந்து இதில் வந்து பர்ன் ஆன மாதிரி தெரியாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டு கேஸ்கட்டு எரிஞ்ச மாதிரி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? கிளியராக தெரியுது பாருங்கள். இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிஸ்டனில் உள்ள கம்பர்ஷன், அதாவது இதில் வர ஏர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலண்ட் சர்க்குலேஷன் வழியாக நம்ம ரேடியேட்டர்லேயோ சப்டேங்க்லேயோ வெளியே தள்ளும். இதுதான் ஹெட்டு கேஸ்கட்டு. நீங்கள் கூலண்டை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் வெறும் தண்ணியை ஊற்றி ஓட்டுறது, ஆயில் சர்வீஸ் ஒழுங்காக பண்ணாதது, இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து கெட்டு கேஸ்கட் வந்து எரிஞ்சிரும் உள்ள. பார்த்திங்களா? தெரியுதுங்களா? இதான் ஹெட்டு கேஸ்கட்டு. இது எல்லா வண்டிக்குமே வரும். காரு, பஸ்ஸு, லாரி எல்லா வண்டிக்குமே வரும் இந்த மாதிரி ஹெட்டு கேஸ்கட்டு. இதுலேயே ஆயில் சர்வீஸு சரியாக பண்ணாமல் இருந்தால், இது வந்து ஆக்சுவலி வால்டோர் கவரு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆயில் சர்வீஸ் சரியாக பண்ணலை. தெரியுதுங்களா? அந்த மாதிரி ஆயிலோட தன்மை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதனால் வண்டி வச்சுருக்கவங்க எல்லாருமே உங்களோட இன்ஜின் ஆயிலு, கூலண்டு, பேசிக்காக செக் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.